வணக்கம் நண்பர்களே. 4XL ப்ளவுஸ் தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் ரெடி பண்ணிப்போம். 3/4 இன்ச் பீஸ் எடுத்துக்கணும். அதை ஒரு 1/4 இன்ச் மடித்து 1/2 இன்ச் பீஸ் ஆக்கிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் பேசுகிறத விட அங்கே தைக்கிறத பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரியும் நண்பர்களே. கழுத்து பீஸ் தைச்சாச்சு. இப்போ கச்சோலி பட்டு ரெடி பண்ணிப்போம். கச்சோலி பட்டை கீழே பேண்ட் பிட்டு வச்சுட்டோம். அதுக்கு மேலே லைனிங் பிட்டு, அதுக்கு மேலே ப்ளவுஸ் பிட்டு வச்சுப்போம். புடவையோட பிட்டு எப்பவுமே பேண்ட் பிட்டு வச்சோடனே புடவையோட பிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் பிட்டு வைங்க. நம்ம எல்லாமே ஒரே மெத்தட் தான் தைப்போம். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே. எதனா டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் உங்களுக்கு நான் பதில் என்னான்ட்டு சொல்கிறேன், என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். நான் பொறுமையாக நான் தைக்கிறது பார்த்தாலே இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக கற்றுக்கலாம். நீங்கள் நான் ஃபுல் வீடியோ தான், எல்லா வீடியோ ஃபுல் வீடியோ தான் போடுவேன். நான் அதில் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ கச்சோலி பட்டு தைச்சாச்சு. மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். பெரட்டி லைனிங் மேலே ஒரு எஜ்ஜு ஓரத்தையல் ஒன்று போட்டுப்போம். மேலே திருப்பி ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். அதான் டென்ஷன் மயன்னு சொல்லுவாங்க. அதே போல் பாயிண்டட் போட்டுப்போம். இது மேலே ஜாக்கெட் பிட் மேலே போடுறோம். இதுதான் மேலே ப்ளவுஸ் தைச்ச பிறகு வெளியே தெரியும். அது கீழே தெரியாது. நம்ம ப்ளவுஸ் எல்லாருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறோம். எல்லா சைஸ்லேயும் ப்ளவுஸ் தைக்கிறோம். இப்போது யூனிஃபார்ம் ஃபுல் டைட்டாக இருக்கிறதால என்னால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இன்றைக்கி வீடியோ போடுறேன். யூனிஃபார்ம் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபுல் டைட்டாக இருக்குது வேலை. அதால் வீடியோ நல்லா சீக்கிரம் நிறையா போட முடியல. அடுத்த மாதம்லாம் யூனிஃபார்ம் முடிஞ்சிடும். ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் முடிஞ்சிடும். உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மில் எதனா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு ஸ்கர்ட் ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும், ஃபினாஃபார்ம் ஆகட்டும், கோட் மாடல் பேண்ட் ஷர்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாடல் இருந்தாலும் உங்களுக்கு எதனா டவுட்னா சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் போடுறேன். நான் இப்போ ப்ளவுஸ் வச்சுக்கணும், கீறிக்கணும். லைனிங் நேச் போட்டிருப்போம் முன்னாடி, அதை கீறிக்கணும். மடித்தாச்சு. 1 இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கிட்டோம். இது கரை இல்லாதால் துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அப்படியே மடிச்சுக்கணும். 1 இன்ச்சு மடித்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஆப்போசிட் பார்த்துங்க. கச்சோலி பட்டியும் ஆப்போசிட் பார்த்துக்கணும். ஸ்லீவும் ஆப்போசிட் பார்த்துக்கணும். ஃப்ரண்ட்டு ஆப்போசிட் கரெக்டாக வச்சு தைச்சிக்கணும். இல்லைனா பிரித்து தைக்கிற மாதிரி வரும். இந்த ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. தைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. இதை நார்மலாக இருந்தால் அப்படியே கீறிப்போம். நாங்கள் கீறிட்டு அப்படியே தைச்சிருவோம். இது துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதால அப்படியே மடிச்சுக்கிறோம்.
உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து தையல் போட்டுங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால், புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டுங்க. சுற்றி தையல் போட்டு அப்புறமேட்டு தைங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாங்கன்னா சுருக்குங்க இருக்குது எதனா வர மாதிரி இருந்தால் குண்டூசி குத்திங்க. குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு தைக்க ஆரம்பிங்க. புதுசாக கற்றுக்குறோங்க. சுற்றி ஸ்லீவ் கூட வந்து ஃப்ளாட்டாக வச்சுங்க. அதெல்லாம் வந்து மேலே வந்து 1 இன்ச் தைச்சி 3/4 இன்ச்சு தையல் போட்டிருக்கும். அதெல்லாம் தைக்காமல் முன்னாடியே வந்து குண்டூசி குத்திட்டு ஃபுல்லாக தைச்சிங்க. ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் தள்ளி குண்டூசி சுற்றி குத்திங்க. குத்திட்டு அப்புறமேட்டு வந்து தைச்சிட்டு அப்புறமேட்டு குண்டூசிலாம் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு வந்து கட் பண்ணி எடுத்துங்க க்ளீனாக. அதனால் பிசர் லைட்டாக இருந்தாலும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து ஸ்லீவ் கட் பண்ணக்குள்ளே 3 இன்ச்சு இருக்கணும். முண்டா கைக்கிறது வந்து அந்த 3 இன்ச் அந்த லென்த்தை அதை ஃபாலோ பண்ணிங்க. அது போதும். 7 இன்ச்சு இருந்தாலும் சரி 10 இன்ச்சில் இருந்தாலும் சரி 3 இன்ச்சு மட்டும் முண்டா கழிக்கணும். அது கரெக்டாக பார்த்து கழிச்சிங்க. அந்த ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். முண்டா இந்த முண்டா வந்து 3 இன்ச்சு உள்ளே வந்து முண்டா கைக்கிறது ஃப்ரண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வந்து கழிச்சிங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து ஒன்றா தான் கட் பண்ணுவோம். அதில் இந்த முண்டா கைக்கிறது வந்து கரெக்டாக 3/4 இன்ச்சு கழிச்சிங்க. ஃப்ரண்ட்டு பேக் அதில் நேச் போட்டுங்க. உங்களுக்கு வந்து ஞாபகம் வராதுன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு நேச் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பேக்கும் அப்படி தான். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து குண்டூசி குத்திக்கிட்டு டேபிளில் ஃப்ளாட்டாக போட்டு இல்லை மிஷினில் ஃப்ளாட்டாக போட்டு கூட உங்களுக்கு மிஷின்லேயும் வாட்டர் பண்ணலாம். கீழே தரையில் போட்டுங்க. போட்டு சுற்றி குண்டூசி குத்திக்கிட்டு அப்புறமேட்டு தைக்க பாருங்கள். லைனிங் வந்து கம்மியாக இருக்குது. அவங்க 1.25 மீட்டர் தான் எடுத்தாங்க. அதில் வந்து லைனிங் கம்மியாக இருக்குது. அதில் வந்து பாடி பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டேன் நான். லைனிங் வந்து கம்மியாக இருக்குது. 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்கள் நண்பர்களே. இது முன்னாடியே நான் எடுத்து வச்ச வீடியோ. ஏன்னா இப்போ ப்ளவுஸ்லாம் வாங்குறதில்ல நான். இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து ப்ளவுஸ் வாங்க மாட்டோம். வெறும் யூனிஃபார்ம் மட்டும்தான் வாங்குவோம். ஒரு 2 மாதத்துக்கு வந்து வெறும் யூனிஃபார்ம் மட்டும்தான் வாங்குவோம். அதில் வந்து நீங்கள் யூனிஃபார்ம் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். யூனிஃபார்ம் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான். ஏன்னா ஃபுல் டைட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு எனக்கு யூனிஃபார்ம்லேயே. பாருங்கள் இடுப்பு வந்து 1 இன்ச்சு வந்து மடித்தாச்சு. இப்போ சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக அப்படியே தைக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே தள்ளிக்கங்க. தள்ளிக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தைச்சிட்டு வாங்க. நான் தைக்கிற மாதிரி. நான் பேசுகிறத விட நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தாலே வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் நான். பார்த்து நீங்கள் இப்போ ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே. நம்ம எப்பவுமே வந்து நெக்கு வந்து லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவோம். முன்னாடியே கட் பண்ண மாட்டோம். முன்னாடியே கட் பண்ணால் கொஞ்சம் தள்ளி கிள்ளி போயிடும். அதில் வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம கட் பண்ணுவோம். சுற்றி வந்து கரெக்டாக கட் பண்ணிப்போம். லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு லைட்டாக பிசு இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நெக்கு ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து தைக்கக்குள்ளே பாருங்கள். நெக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணாதீங்க. பாடி பீஸில் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிங்க. புடவை பீஸில் இருக்கிறத வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணுங்கள். லைனிங் வந்து முன்னாடியே கட் பண்ணிட்டோம். எப்போவுமே லைனிங் கட் பண்ணிங்க. அப்புறமேட்டு வந்து மேலே புடவை பீஸ் வந்து கட் பண்ணுங்கள். ரெடி பண்ணிச்சு. இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ண போகிறோம்.
பேக் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள், ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு ஆப்போசிட்டு இருக்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டு நான் கட் பண்ணல பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வந்து கீழே மட்டும் தைச்சிப்போம். ஒருத்தருக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அப்படி இருக்கும். அதால் வந்து நீங்கள் வந்து ஒரே சைஸ் வந்து கட் பண்ணாலே போதும். நம்ம ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒன்றா தான் கட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் இதாக பெருசாக வேணும் சின்னதாக வேணும் டாட்னா நீங்கள் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சுங்க. இறக்கம் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. நார்மலாக வேணும் நார்மலாக வச்சுக்கலாம். டாட் மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு கப்பு பெருசாக வரணும்னா பெருசாக வரும், சின்னதாக வேணும்னா சின்னதாக வரும். 3 இன்ச்சுனா இன்னும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. நம்ம வந்து 3 இன்ச்சு பிடிக்க போகிறோம். 1.5 இன்ச்சு தெரியும் வெளியே. இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா சேர்த்து பிடிச்சிக்கலாம். எல்லாமே வந்து ஷேப்பு நீ எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா விட்டாலும் சரி உங்களுக்கு வந்து பெருசாக வந்து வராது. அதில் வந்து கீழே டாட் பிடிக்குள்ளே எவ்வளோ எக்ஸ்ட்ரா பிடிக்கிறீங்களோ அவ்வளோ தான் வரும். வேணுன்னா வந்து கீழே லென்த்து வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. கீழே இறக்கம் வேணும்னா வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு டாட் வந்து கொஞ்சம் டாட் மட்டும்தான். மேலே சைடெலாம் வந்து அக்குலேருந்து போகிற டாட்டும் வந்து இது எடுத்து காமிக்காது. இந்த ஃப்ரண்ட்டு பக்கமும் வந்து ஒரு நூல் தான் பிடிப்போம். டாட் தான் நம்மளுக்கு கணக்கு. அந்த டாட் எவ்வளோ பெருசாக பிடிக்குமோ அதே மாதிரி பெருசாக வரும். சின்னதாக பிடிச்சோன்னா சின்னதாக வரும். மிச்சப்படி நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா கட் பண்ணுறதால வேறு எதுவும் ஃபால்ட் வராது. பக்காவாக இருக்கும் பாருங்கள். ஒரு தடவை தைச்சி பாருங்கள். இப்போ வந்து சுற்றி தைச்சிக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு வந்து எதனா டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பெரிய ஜாக்கெட்டு இருந்தாலும் வந்து 3 இன்ச்சு தான் வைக்கிறோம் நம்ம டாட்டு. ஃப்ரண்ட்டு பேக்கு 2 ஒன்றா தான் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்னால் போய் வீடியோவும் பாருங்கள். கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதே ப்ளவுஸு, போய் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து 5XL ப்ளவுஸு இருந்தாலும் வந்து 4XL தான் அவங்க இடுப்பு இருக்குது. அதால் 4XLன்னு போடுறேன் நான் இந்த ப்ளவுஸ்க்கு. இடுப்பு சின்னதாக இருக்கும். இப்போ டாட் பிடிக்கிற பாருங்க. மெயின் வந்து டாட் தான் வந்து கப்பு சின்னதாக இருக்கிறதுக்கும் பெருசாக இருக்கிறதுக்கும் வந்து மெயின் காரணமே பாருங்கள். 1.5 இன்ச்சு பிடிக்கிறோம், 3 இன்ச்சு. அந்த லென்த்து வந்து பிடிங்க. ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு பிடிச்சாலே போதும். லென்த்தும் மெயினு டாட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து டாட் மட்டும்தான். இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே நார்மலாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம், அவ்வளோதான். எப்பவுமே வந்து ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திங்க. இல்லை வந்து இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் வந்து நல்லா இருக்காது. எப்பவுமே ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு முன்னாடி நிறுத்திங்க. சுற்றி இப்போ 2 தையலும் போடக்குள்ளே நிறுத்திங்க. பாருங்கள் நண்பர், கப் ஷேப் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பக்காவாக இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் வந்து அவ்வளோ வந்து யாருமே கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளது. அதெல்லாம் தான் தேடி வருவாங்க நம்மளுக்கு கஸ்டமர்லாம். இப்போ வந்து யூனிஃபார்ம் ஓடிட்டுருக்கிறதால வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த மாதம் தான் வந்து திருப்பி ப்ளவுஸ்லாம் வந்து நிறையா வாங்க ஆரம்பிப்பேன் நான். இப்போ 2வது போட்டாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் குண்டூசி முன்னாடியே வந்து குத்திக்கலாம். குண்டூசி எடுத்து குத்தி அந்த பாயிண்ட்டு அங்கங்கே பாயிண்ட்டுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கச்சாலி பட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் நண்பர்களே.
கச்சோலி பட்டை வந்து 1/2 இன்ச்சு தைச்சிக்கங்க. ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு தான் கீழே எக்ஸ்ட்ரா துணி விட்ருப்போம். அதே போல் 1/2 இன்ச் தைச்சிக்கங்க. ஆப்போசிட் கரெக்டாக முன்னாடியே தைச்சி வச்சுக்கணும். அதெல்லாம் பணம் இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வச்சுக்கங்க. வச்சுட்டு கரெக்டாக லெவலாக வந்து வச்சு பார்த்துங்க. வச்சு பார்த்துட்டு அந்த டாட் வந்து எதனா ஒரு பக்கம் வந்து திருப்பி விட்டுங்க. ஆப்போசிட் சைடும் திருப்பி விட்லாம். அந்த ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் வந்து வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் வந்து திருப்பி விட்டுங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பி விட்றேன். தைச்சிட்டு கீழே வந்து ஒரு 4 நேச்சு 3 நேச்சு போட்டுங்க. அப்போ தான் கீழே மேலே வந்து டபுள் தையல் போட போகிறோம். அதில் வந்து ஒரு 3 நேச்சு போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் திரும்புறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒரு பாயிண்டட் போட்டுப்போம் டபுள் தையல். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலே வந்து டபுள் தையல் போட்டுக்கணும். யூடியூப்லேருந்து எனக்கும் வந்து காசு வந்தது 2 தடவை தான் வந்து. அந்த 2 தடவையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபஸ்ட்டு மாமா வந்து ஒரு 9,000 கிட்ட வந்து 8,500 கிட்ட வந்து திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு 9,000 வந்து அவ்வளோதான் நண்பர்களே. இருந்தாலும் வந்து உங்களுக்காக சரி நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோ போடுறேன். நான் யூடியூப்பும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அந்த 3 நேட்ச் போட்டிங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக கீழே உட்காந்துரும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. கீழே போய் இடுப்பாண்டை வந்து அழகாக கீழே உட்காந்துக்கும். இப்போ வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். குபாப்பட்டி சிங்கிள் பட்டின்னுவோம். அதுதான் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டின்ற நான். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்படின்னா குபாப்பட்டி சிங்கிள் பட்டினா சில பேருக்கு தெரியாது. புதுசாக கற்றுறவங்களுக்கு அதால் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டின்றேன். ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். ஒரு நூல் தைங்க போதும். ஒரு பாயிண்டட்னு சொல்லணும்ல அந்த மாதிரி ஒரு பாயிண்டட் மட்டும் தைங்க. தைச்சிட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுங்க. ஓர தையல் ஒன்று போட்டுக்கிட்டு அப்புறமேட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். முன்னாடியே கீழே மடிச்சிடாதீங்க. அப்புறமேட்டு லாஸ்ட்டு அதை மடிக்கிற மாதிரி பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். என்ன பண்ணுறனோ அதை மட்டும் செஞ்சாலே நீங்கள் சீக்கிரமாக ஜாக்கெட் தைக்க கற்றுக்கலாம். உங்களுக்காக தான் வந்து பொறுமையாக வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். ஃபாஸ்ட்டாக ஓட்டாமல் 1/2 மணி நேரத்தில் ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். இப்போ வந்து மடித்து ஒரு ஓர தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா வெட்டியாச்சு. எப்பவுமே வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் கொக்கிப்பட்டி பக்கம் கொஞ்சம் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை கட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு தைப்போம். குபாப்பட்டிக்கு ஐப்பட்டி வந்து தைப்போம். ஐப்பட்டி தைச்சிட்டு அப்புறமேட்டு வந்து செக் பண்ணுவோம். ஐப்பட்டி வந்து ஒரு 3 இன்ச்சு அந்த ஸ்லீவில் கட் பண்ண பீஸ் அப்படியே வச்சுப்போம். ஸ்லீவ் கட் பண்ணுற பீஸ் எப்பவுமே வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. எப்பவுமே லைனிங்கில் கட் பண்ணுவோம்ல அந்த பீஸு
வச்சுட்டு அப்படியே மூணாக மடிச்சுப்போம். மூணாக மடித்து மேலே ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். பாயிண்டட் போட்டு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். அதுதான் ஈஸியாக வந்து ஐப்பட்டி தைச்சிக்கலாம். நூலில் வந்து அப்பப்போ கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். தைச்சிட்டு பிறகு அப்புறமே கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதால் வந்து நூல் வந்து அப்பப்போ கட் பண்ணிக்கங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த கொக்கி பட்டி பக்கம் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு நூல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை கட் பண்ணி எடுத்துப்போம். அதை கட் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. அதில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு ஈஸியாக. கப் ஷேப்பும் நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஷோல்டர் அட்டாச்சும் வந்து அரை இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து 1/2 இன்ச்சு தையல் விடுவோம். எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு நெக் பீஸ் தைச்சிக்கலாம். கழுத்து பீஸ் ஷோல்டர் வந்து டபுள் தையல் போட்டுங்க. சில பேர் மேலே ஒரு பாயிண்டட் போடுறாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. உள்ளே மட்டும் 2 தையல் போட்டால் போதும். இப்போ சைடு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கழிச்சிடலாம். கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒன்றா தான் கட் பண்ணுவோம்னு சொன்னோம். அதே போல் ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது பாருங்கள். ஒன்றா தான் வச்சு கட் பண்ணிக்கிறோம். இந்த டாட் பிடிச்சதால் வந்து அந்த கம்மியாக இருக்குது கொஞ்சம். இப்போ லெவலாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிப்போம். இப்போ கழுத்து பீஸ் தைச்சிப்போம். கழுத்து பீஸ் வந்து ஒரே மாதிரி ஒரே லெவலில் தைங்க. பாருங்கள், கழுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். பெரிய ஜாக்கெட் இது. அதில் வந்து கழுத்து பீஸ் கழுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். பாருங்கள், ஷோல்ட்ரு டு ஷோல்ட்ரு ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம். அப்புறம் ஸ்லீவ் எடுத்தோம். ஷோல்ட்ரு எடுத்தோம். கரெக்டாக இருக்குது. ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். எதுக்கும் எனக்கே டவுட்டு. சரி, அதுக்கு தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் கரெக்டாக இருக்குது. ஒரே நூல் வச்சிங்கன்னா ஒரே மாதிரியாக வந்து தைச்சிக்குங்க. ஒரு நூல் வச்சிங்கன்னா அந்த ஒரு நூல் ஃபுல்லாகவே தைச்சிக்குங்க. ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நெக்கு ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். பெண்டு இல்லாமல் தைங்க. பெண்டு சில பேர் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து பெண்டு வரும். அது வந்து பழகுங்க. ரவுண்டாக தைச்சி பழகுங்க. ஃபஸ்ட்டு வந்து வலையில் வச்சு வரைஞ்சி ரவுண்டு தைங்க. டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்ட் போட்டு தைச்சி பழகுங்க. நல்லா தைச்சி பழகினீங்களே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு பெருசாக தட்டு வச்சு வரைஞ்சி அதை ரவுண்ட் போட்டு பாருங்கள். அப்புறமேட்டுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்ட் பண்ணி அதில் வந்து தைச்சி பாருங்கள். அப்புறம் வலையில் வச்சு ரவுண்ட் பண்ணி அதில் வந்து தைச்சி பாருங்கள். தைச்சி பாருங்கள். எவ்வளோ தைச்சி பழகினா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். தைக்க உங்களுக்கே ஃபினிஷிங் நல்லா வரும். புதுசாக கற்றுக்குறோங்க. அந்த மாதிரி பழகும் நண்பர்களே. முக்கோணம் அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தைச்சி பழகிங்க. புதுசாக வந்து கற்றுக்குறவங்க அந்த முக்கோணம்லாம் போடுங்க. முக்கோணம், கட்டம், ரவுண்டு எல்லாமே போட்டு ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது மேலே தைச்சி பாருங்கள். தைச்சி பழக உங்களுக்கு வந்து இன்னும் ஃபினிஷிங் நல்லா லுக்காக இருக்கும். இது நான் முன்னாடியே கீறிக்கிட்டு வரேன். இப்போ வந்து தைக்கக்குள்ளே கீறிக்கிட்டு வரேன்.
நீங்கள் வந்து நெக்கு முன்னாடியே கீறிக்கிங்க. அப்போ தான் வந்து எம்மிங் பண்ணக்குள்ளே வந்து மேலே பைப்பிங் அடிக்காது, மேலே வந்து தெரியாது. அதில் வந்து முன்னாடியே கீறிக்கிங்க. நான் வந்து தைக்கக்குள்ளே கீறிட்டு வந்துடுவேன். இப்போ 2 பக்கமும் வந்து குறுக்கு கட்டிக்கலாம். குறுக்கு கட்டினா தான் வந்து நம்ம எம்மிங் பண்ணக்குள்ளே கட்டினா வந்து ஒன்று ஒன்று பிச்சுக்கும். அதில் லாஸ்ட்டாக வந்து குறுக்கு மட்டும் கட்டிப்போம். அவங்க எம்மிங் கேட்டிருக்காங்க, அதில் வந்து அப்படியே குறுக்கு கட்டிட்டோம். பைப்பிங் வேணான்ட்டாங்க. இப்போ குறுக்கு கட்டிக்கலாம். குறுக்கு கட்டிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து செக் பண்ணிப்போம் ஃபஸ்ட் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸ்லீவ் வந்து வச்சு பார்த்துங்க. இதில் முண்டா கழிச்சது இருக்கும், ஃப்ரண்ட்டு பேக் அது பார்த்துங்க. முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும், முண்டா கழித்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், அது பார்த்துங்க. முண்டா கழிக்காத மட்டும் ப்ளவுஸ் தைக்காதீங்க, முன்னாடி கொசன்னு தூக்கிட்டு இருக்கோம். அதே போல் முண்டா கைக்குள்ளே வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு கிட்ட கைங்க. நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒன்றா கட் பண்ணுறதால வந்து 3/4 இன்ச்சு வந்து கழிச்சுக்குங்க. லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். 2 பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எப்போவுமே கழிக்குள்ளே அந்த ரவுண்டாக அழகாக கழிக்கணும் ஒரே மாதிரியா. டக்குன்னு முன்னாடி மட்டும் தட்டிட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அந்த ரவுண்ட் ஷேப்னால் அப்படியே பக்காவாக ரவுண்ட் ஷேப்புனாங்க பாருங்கள், அழகாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ரவுண்டாக வந்து கழிச்சிக்குங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக முன்னாடி மட்டும் டக்குன்னு ஒரு 2 இன்ச்சில் கட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா இருக்குன்னா. இது முண்டை கரெக்டாக செக் பண்ணிங்க. முண்டை வந்து ஆப்போசிட் கரெக்டாக வரணும். அதே போல் 1/2 இன்ச்சு தைங்க, அப்போ தான் வந்து ஓவர்லாக் போகிறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம 1/2 இன்ச்சு தான் வந்து துணி விட்ருப்போம், அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுப்போம். கையிலையும் வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம், பாடி பீஸ்லேயும் வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம். அதெல்லாம் அந்த 1/2 இன்ச்சு வந்து அப்படியே தையல் போட்டுங்க, அப்போ தான் வந்து ஓவர்லாக் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டபுள் தையல் போட்டுக்குங்க. கை தைச்சிட்டு போய்ட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவ் ஓவர்லாக் போட்ட உடனே கை சைடும் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். பாருங்கள், சைடு செக் பண்ணலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள், எங்கேயும் எக்ஸ்ட்ரா இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைடு அடிச்சுட்டு கையை அடிச்சுட்டு அப்படியே ரவுண்டாக ஏற்றுவாங்க. அதை விட வந்து அது வந்து அப்புறம் அக்கு லூஸ் எதனா பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து தைச்சிங்கன்னா வந்து சைடு எதனா அக்கு லூஸ் வேணும், டைட்டாக இருக்குது, அக்குள் கடிக்குதுன்னா நீங்கள் வந்து சைடு வந்து லூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதில் வந்து இந்த மாதிரி தைங்க. ஸ்லீவ் வந்து எப்பவுமே ரவுண்டாக ஏற்றாதீங்க. ரவுண்டாக ஏற்றுனீங்கன்னா வந்து அப்புறமேட்டு அக்கு லூஸ் உங்களால் பண்ண முடியாது. கை லூஸ், இடுப்பு லூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் வந்து சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்ட பிறகு வந்து சைடு அட்டாச் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிக்க போகிறோம். போய்ட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். நம்ம வீடியோ எல்லாமே லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ப்ளவுஸ் தான் போடுவேன், எதுவும் குறையெல்லாம் போட மாட்டேன் நான். ஷார்ட்டில் ஒன்றா அந்த மாதிரி போடுவேன், ஆனால் ஃபுல் வீடியோ போடக்குள்ளே எல்லாமே ஃபுல்லாக தான் இருப்போம். பாருங்கள், சைடு கரெக்டாக இருக்குது. போய் ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம். ஓவர்லாக் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் வந்து ஓவர்லாக் அப்படியே வந்துட்டோம். ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டவுடனே வந்து சைடு ஓவர்லாக் போட்டுருவோம். அப்போ தான் வந்து அந்த ஸ்லீவ் போட்டு ஸ்லீவ் முன்னாடியே வந்து போட்டு லாஸ்ட்டாக வந்து ஓவர்லாக் போட்டால் வந்து அந்த அக்கலில் வந்து 1 இன்ச்சு வந்து ஓவர்லாக் இருக்காது. அதில் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் போடுறோம். ஸ்லீவ் போட்ட உடனே வந்து சைடும் ஓவர்லாக் போட்டுருவோம். இப்போ பேக் டாட் பிடிச்சிக்கலாம். பேக் சென்டரையும் சைடையும் பிடிச்சிட்டு ஒரு டாட் போட்டு இன்னொரு பக்கம் வந்து சென்டரும் சைடும் பிடிச்சி ஓவர்லாக் போட்டு இது டாட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச்சு பிடிங்க டாட்டு. பேக் டாட் வந்து 4 இன்ச்சு.
ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு 4 இன்ச்சு பிடிங்க. இப்போ அளவு இடுப்பு அளவு எடுத்துப்போம். செக் பண்ணிக்கலாம். இடுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. தையல் போட்டுப்போம், எக்ஸ்ட்ரா தையல். எப்பவுமே வந்து சைடில் வந்து 3 தையல் 4 தையல் போடுங்க, ஒன்றும் போயிடல. எக்ஸ்ட்ரா தையல் எத்தனை போட்டுக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 3 தையல் போடுங்க. நான் வந்து 3 தையல் தான் போடுவேன் எக்ஸ்ட்ரா எப்பவுமே. ஓகே நண்பர்களே, ஈஸியாக முடிக்க போகிறோம். நீங்களும் பார்த்து ஈஸியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய ஜாக்கெட்டாக இருந்தாலும் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். பாருங்கள், லைவ் மாதிரி தான் எடுத்திருக்கேன் வீடியோ. எதுவும் வந்து ஸ்கிப் பண்ணல, இப்போ கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓவர்லாக் மட்டும் தான் வந்து கட் பண்ணிவிட்டு போகணும். மிச்சபடி எல்லாமே லைவ் போடுற மாதிரி தான் இருக்குது. வேறு இடுப்பு அளவு எடுக்கிறோம். இடுப்பு 41 இருக்குது. அளவு எடுத்துட்டோம். கை 16 இருக்குது. கை லூஸ் வந்து 16, இடுப்பு லூஸ் வந்து 41. அந்த ஒரு பக்கம் வந்து ஐப்பட்டி வந்து சேர்க்கக்கூடாது. 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டு எடுக்கணும். நீங்கள் எப்போ அளவு எடுத்தாலும். முடிச்சாச்சு நண்பர்களே. நீங்களும் ஈஸியாக வந்து ப்ளவுஸ் தைச்சி கற்றுங்க நண்பர்களே, பொறுமையாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வளர முடியும். ஓகே நண்பர்களே, முடிச்சாச்சு ப்ளவுஸு. ஓகே, பாய் நண்பர்களே.